இன்றைக்கி நான் வந்து காளான் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். இதுக்கு 2 பேக்கெட் காளான் வாங்கி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காளான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எண்ணெயில் போடும்போது சின்னதாயிரும். இந்தளவுக்கு இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு காளானில் 4ஆக கட் பண்ணுங்கள். இதுக்கு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக பெப்பர், காரத்துக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றாதீங்க, அந்த மாவு அதில் கோட்டிங் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரி. நான் இந்த டம்ளருக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது கலக்கி வச்சு உடனே நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்கணும். இல்லைன்னா காளான்லேருந்து ஒரு தண்ணி விடும். உடனே போட்டு எடுத்துடலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துடலாம். கேஸை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வேகட்டும். உடனே திருப்பி விட வேண்டாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் வேகட்டும். நல்லா இன்னொரு பக்கம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தால் தனித்தனியாக பிரித்து விட்டுடுங்க. நீங்கள் மாவு கலக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நான் வந்து 1/2 டம்ளர் ஊற்றினேன். ஆனால் ரொம்ப கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு. நீங்கள் தண்ணி 1/4 டம்ளர் ஊற்றி அப்படி லேசாக தெளித்த மாதிரி பரட்டிட்டிங்கன்னா போதும். காளானில் வந்து தண்ணி ஊறும். அதனால் கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளிச்சிக்கிட்டாவே போதும். பரட்டின மாதிரி ஊற்றி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இதை வந்து மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே பொரிச்ச எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் பூண்டு நல்லா வதங்கணும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். 2 பெரிய வெங்காயம் சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும் இல்லை, எல்லாம் 1 நிமிஷம் அப்படியே வதங்கினா போதும். ஒரு குழம்புலகா சதுரமாக கட் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் போட்டுடலாம். குழம்புலகா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம்.
எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஏற்கனவே நம்ம காளான் கலக்கி போட்டது, அதெல்லாம் கொஞ்சம் மசாலா கழுவி வச்சுருக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டு வச்சோம்ல அதோடவே அதில் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போடுறேன் 2 ஸ்பூனுக்கு. இது நல்லா கலந்துக்கலாம். மொத்தமாக 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஏற்கனவே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். இது வந்து கிரேவியாக நம்மளுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கங்க. கிரேவி வேண்டான்னா இது ஊற்றாமல் அதுக்கு முன்னாடியே நீங்கள் காளானை போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவியாக இருக்கிறதுனால இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி ஊற்றிருக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், சீக்கிரம் கெட்டி ஆயிரும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றலாம். அது சீக்கிரம் கெட்டி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவு டக்குன்னு கெட்டி ஆகிக்கும். அதனால் நம்மளுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பொரிச்சு வச்ச காளானையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் தூவிக்கங்க. இந்த மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ்க்கு, எக் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.